இப்போ நீங்கள் எங்கள் ஊடகத்தின் மூலமாக ஒரு கேள்வி மக்களை கேட்குறீங்க, ஏங்க இந்த ஒரு காரணத்துக்காக வச்சும் நீங்கள் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்கியிருக்கலாம்ல, ஏன் ஆக்கலை? இப்போ வந்து விஜய் அவர்லாம் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு காரணம் மக்கள்கிட்ட சொல்லி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? இயற்கை வள காக்கிறேன்னு சொன்னதுக்காகவே முதல்வர் ஆக்கியிருக்கலாம். நீங்கள் நான் வந்தேன்னா வந்து லேடிஸ் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க, கை வச்சா ஃபஸ்ட்டு அவனை சாவடிச்சிட்டு தான் அடுத்தது என்னோட பொண்ணையும் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒன்று மது, ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு, ரெண்டு சொன்னார். ரெண்டுக்காகவாச்சும் நீ ஓட்டு போட்டிருக்கலாம். சோறு திங்கிறவன் பிறந்துக்கினே இருக்கிறான் இந்த நிலத்தில், ஆனால் நீ விவசாய நிலங்களை அழிச்சிக்கினே இருக்கிற. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, ஊர் ஃபுல்லாக ரோடை போடுவான், சோத்துக்கு கையேந்தி நிற்பேன். அன்றைக்கி என்னை தேடுவேன், எங்கள் அண்ணனை தேடுவேன். மற்ற கட்சிகள்லாம் 3 கட்சிகள்லாம் இலவசம் தான் அறிவிக்கிறாங்க. அண்ணன் இலவசமே இல்லை, படித்த பிள்ளைங்க 4000 பணம் தரங்கிறாங்க காலேஜ் முடிச்ச பசங்களுக்கு. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறார், நான் வேலை வாய்ப்பே தரேங்கிறார். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர் கூட இல்லை. இதை பற்றி பேசாமல் போய் நீ ஓட்டு போடுறீங்க, யார் பேசியிருக்கா இது வரைக்கும்? ஆனால் சீமான் அண்ணனோட அருமை வந்து எப்போ தெரியும்னா, இப்போ நம்ம நல்ல வெயிலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிழல் தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ எல்லாமே மக்களுக்கு கிடைச்சிருது. எதுவுமே கிடைக்காத ஒரு நிலை வரும்ல, தண்ணி, உணவு, சாப்பாடு எதுவுமே கிடைக்காத ஒரு நேரம் வரும்போது அப்போ மக்கள் தன்னால் சீமான் அண்ணனை தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் உடனே முதல்வர் ஆகிட்டாங்க. நீண்ட காலமாக களத்தில் இருக்க சீமான் அவர்களை முதல்வர் ஆக முடியல. நீங்கள் மக்களை சந்தித்து பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டையும். ஏங்க இந்த ஒரு காரணத்துக்காக வச்சும் நீங்கள் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லணும்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்லை, ஒரு காரணம் இல்லை, பல காரணம் இருக்குது சீமான் அவர்களை பற்றி சொல்லணும்னா. இப்போ விஜய்ன்றது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கவர்ச்சியை காட்டி இந்த மீடியா எல்லாமே மொத்தமாக சேர்த்து கவுத்துட்டாங்க. ஆனால் சீமான் அண்ணனோட அருமை வந்து எப்போ தெரியும்னா, இப்போ நம்ம நல்ல வெயிலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிழல் தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ எல்லாமே மக்களுக்கு கிடைச்சிருது. எதுவுமே கிடைக்காத ஒரு நிலை வரும்ல, தண்ணி, உணவு, சாப்பாடு எதுவுமே கிடைக்காத ஒரு நேரம் வரும்போது அப்போ மக்கள் தன்னால் சீமான் அண்ணனை தேட ஆரம்பிப்பாங்க. அது கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இலங்கையில் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தன்னால் மக்கள் சீமான் அண்ணன் நோக்கி தான் வருவாங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா திமுக, அதிமுக, தாவேகா மூன்றுத்துக்குமே எந்த கொள்கை வேறுபாடு கிடையாது. தூய சக்தின்னு கட்சி ஆரம்பித்தவர் திமுகலேருந்து கொஞ்சம், திமுக கூட்டணியில் இருக்க எம்எல்ஏஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு, அதிமுக எம்எல்ஏஸை எடுத்துக்கிட்டாரு, எல்லாரையும் சேர்த்து ஒரு கலப்படமான ஒரு மசாலா படம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஆனால் நம்ம சீமான் அண்ணன்றது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி. அதோட அருமை வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியாது. இப்போ அன்பசிவம் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் வந்து என்னடா படம்னாங்க, ஆனால் 10-15 வருஷம் கழிச்சு அந்த படத்தோட அருமை தெரிஞ்சதில்ல. அந்த மாதிரி அண்ணன் சீமானோட அருமை இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கான ஆளை தான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ விஜய் வந்ததுமே அண்ணன் சீமானோட பவர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ விஜய் மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி? ஏன்னா அதான் விஜயோட ஆட்சியை பார்க்கும்போது ஐயோ இவர்கிட்டடா கொடுத்துட்டோம் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக மக்களுக்கு. சீமான் அவர்கள் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேடுவாங்க, உறுதியாக தேடுவாங்க. ஏங்க இப்போவே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது பல பேருக்கு வந்து பிடிக்கல. விஜய் கட்சியில் இருக்கவங்களே எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுட்டாரு, இவர் வெப்பா இருந்தது நான் ஓட்டே போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு தான், ஜஸ்ட் ஒரு லெவல் தான் பார்த்துருக்காங்க. இன்னும் போக போக பல லெவல் பார்ப்பாங்க. இன்னும் 5 வருஷத்தில் அட ஏன்டா இப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுன்னு மக்களே தோண வச்சுருவாங்க. நன்றி. அதாவது இந்தியாவில் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பேருக்கும் இங்கே அரசு வேலை கொடுக்க முடியும்னாக்கா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும் தான் முடியும். இந்தியாவில் உலகத்துக்கே கொடுக்க முடியும் என்னால். ஏன்னாக்கா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பேரும், குறிப்பாக சொல்ல போனாக்கா 800 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நிலத்தில் ஒட்டுமொத்த பேரும் சோறு சாப்பிட்றாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அப்போது வேலை என்கிட்ட தான் இருக்குது. நீ வந்து கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும், நீ அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சிஎம் ஏன் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே, சிஎம் விஜய் மதியம் என்ன சாப்பிடுவார்? என் சாப்பாடை தான் சாப்பிட்ணும். எங்கேயோ எங்கள் ஆத்தாப்ப விவசாயம் பண்ணி தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக கொட்ட உப்பு பூக்க உழைச்சாதான் முதல்வருக்கே சோறுன்ற நிலை இருக்கும்போது என்னோட உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் என்னால் வேலை வாய்ப்பு தர முடியாதா? காரணம் எங்கள் அண்ணன் உக்காந்தாருனாக்கா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் வேலை கொடுக்க முடியும், பசின்ற ஒரு வார்த்தையை அழிக்கவும் முடியும் எங்களால். இந்த காரணத்துக்காக அவர் ஜெயிக்கணுன்றீங்க? ஜெயிச்சே ஆகணும், இது காலத்தின் கட்டாயம். நீ வந்து இந்த தேர்தலில் தோக்கடிச்சிருக்கலாம், அடுத்த தேர்தலில் எங்களை தோக்கடிக்கலாம். சோறுன்னு உனக்கு இல்லாமல் போகும்போது இப்போது குறிப்பாக எடுத்துங்க, 8 வழிச்சாலை வருது. பரந்தூர் விமான நிலையம் விடுங்க, காட்டுப்பள்ளி துறைமுகம், நான் அந்த பகுதியை சார்ந்தவன். காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு 8 வழிச்சாலை போடப்படுது. சாப்பாடு சாப்பிட்றோம், சோறு திங்கிறவன் பிறந்துக்கினே இருக்கிறான் இந்த நிலத்தில். ஆனால் நீ விவசாய நிலங்களை அழிச்சிக்கினே இருக்கிற. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, ஊர் ஃபுல்லாக ரோடை போடுவான், சோத்துக்கு கையேந்தி நிற்பேன். அன்றைக்கி என்னை தேடுவேன், எங்கள் அண்ணனை தேடுவேன். குறிப்பாக என் ஊர் மக்கள் இருக்கிறாங்களே, சொன்னாக்கா புரிய மாட்டேன், சிரிக்கிட்டோம் அப்படி சிரிக்கிறான். புரியுதுன்னு நினைக்கிறான், அண்ணன் சொல்லுவார்ல, அதை வச்சு கலாய்க்கிறான். புரியுதுன்னு நினைக்கிறேன்னு. சோத்துக்கும் தண்ணிக்கும் நீ பிச்சை எடுக்கும்போது நாங்கள் யாருன்றது அன்றைக்கி தெரியும். இருந்தாக்கா நானும் உன் கூட வந்து போராடுவேன். நாங்கள் ஜெயிச்சோம்னாக்கா உனக்கு சோறு நீரும் தருவோம்.
உனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். ஆடு மாடு வளர்க்குறது அவமானம்னுவான், ஆனால் ஆட்டுக்கறி கடையாக வச்சுன்னு இருப்பான், கோழிக்கறி கடையாக வச்சுன்னு இருப்பான். மாடு வளர்க்குறது சீமான் பையன் மாடு வளர்ப்பானா, சீமான் அவங்க பையனை மாடு வளர்க்க சொல்ல வேண்டியதானே அப்படின்லாம் வாய்க்கிலேயே வக்கனையாக பேசுவான். ஆனால் செய்கிற வேலை எல்லாமே ஆடு மாடு வாங்கி விற்கிற வேலை தான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனால் நாங்கள் சொன்னாக்கா உனக்கு எகத்தாளமாக இருக்குது. ஏன்னாக்கா அண்ணன் சொல்கிறா போல் தான், கூரை மேலே ஏறி கூரை சேவலோட குரல் உனக்கு கேட்கல. ஒரு நாள் நாங்கள் கோபுரத்தில் ஏறி கூவோம், அன்றைக்கி உனக்கு கேட்கும். அன்றைக்கி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நீ பயன்படுத்திப்ப. அன்றைக்கி அதாவது எளிமையாக என்ன சொல்லிட்டு போயிடுவோனாக்கா, அவங்க சாமர்த்தியமான ஆளுங்க, போராடி பேசி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அன்றைக்கி சிம்பிளாக 2 நிமிஷம் வார்த்தையிலே முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் 2000 ஆண்டு உழைப்பு இது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எங்கள் போராட்டங்கள் வேறு விதமாக திணிக்கப்பட்டதே தவிர இன்று வரைக்கும் போராடின்னு தான் இருக்கும். இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை தான். அதை அடையும் போது அவன் சிம்பிளாக கடந்து போவான், ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். ஆனால் விடாமுயற்சின்னுவான் எங்களை பார்த்து. அது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த பயணம். போகும்போது சொல்லிட்டு தான் போவான், விடாமுயற்சின்னு செய்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சகோ, இந்த ஒரு காரணத்துக்காக வச்சு சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிருக்கலாம், இப்போ வந்து விஜயெல்லாம் முதல்வர் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா என்ன சொல்லி கேட்பீங்க? இயற்கை வள காக்கிறேன்னு சொன்னதுக்காகவே முதல்வர் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி டாஸ்மார்க்லாம் மூடிடலாம், பர்மனெண்ட்டாக எல்லா கடையும் மூடிட்டு கல் கடை திறந்து விட்டு தான் அது இயற்கையான பானம் தான். அது உணவில் ஒரு பங்கு தான் கல்லுன்றதை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இலவசத்தெல்லாமே மற்ற கட்சிகள்லாம் 3 கட்சிகள்லாம் இலவசம் தான் அறிவிக்கிறாங்க. அண்ணன் இலவசமே இல்லை, படித்த பிள்ளைங்க 4000 பணம் தரேங்கிறாங்க காலேஜ் முடிச்ச பசங்களுக்கு. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாரு, நான் வேலை வாய்ப்பே தரேங்கிறார். நான் பணம் தரல, நான் உனக்கு வேலை தரேன், மாதம் 25,000 சம்பளம் தரேன், நீ அதை வச்சு உன்னோட வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கலாம், நல்ல மேம்பட்டு வாழ்கிற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம், அந்தளவுக்கு அண்ணன் பணம் தரேன், வேலை வாய்ப்பு தரேன்னு இருக்கார். அப்புறம் கனிமூலம் காக்கிறன்றார், மலை வெட்டுறாங்க, எல்லாம் திருட்டு தான் இருக்காங்க, இன்னும் திருட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அண்ணன் காக்கிறேன் இருக்காரு. இதுக்காக அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கலாம், ஜெயிக்க வச்சுருக்கலாம். ஆமாம், ஏன்னா விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்கிறேன் இருக்காரு, ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பண்ணி ஆக்கிறேன் இருக்காரு. இப்போ என் ஊரில் விவசாயம், நாங்கள் விவசாயம் தான். நான் ஊரை விட்டுட்டு இன்றைக்கி சென்னையில் வேலை செஞ்சுட்டு வண்டி ஓட்டிருக்கேன். கோயம்புத்தூர் ஒரு 7 வருஷமாக இருந்தேன், இப்போ சென்னை வந்திருக்க 6 மாதமாக. இங்கே பாருங்க, ஒரு வண்டி ஓட்டிட்டு ஒரு வாடகை முடிச்சுட்டு ஒரு மரத்துக்கள் நிப்பாட்டு கூட நேரம் கிடைக்கிறதில்ல. ஆனால் இப்போ இங்கே வேர்த்து இருக்கிறதோட மோசமாக எடுத்துருக்கும் பகலில். முதுகுலாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ புண்ணாக இருக்குது, கொப்பமாக இருக்குது, அந்த அளவுக்குலாம் இங்கே வெயில் இருக்குது. அப்போ அண்ணன் பேசமாக நினைக்கிறேன். அப்போ இந்த ஒரு இயற்கை வள காக்க கூட ஆள் இல்லை, இப்போ ஒருத்தர் தான் கத்திட்டு இருக்காரு, இவரையும் இந்த மாதிரி தோக்கடிச்சிட்டே இருக்காங்களே. ஆனால் தோக்கடிச்சாலுமே அவர் என்ன பண்ணாருன்னா சோறு அடையாமல் திருப்பி எழுந்து வந்துட்டே இருக்காரு. அவர் பிள்ளைங்க நாங்களுமே அவர் கூட கைப்பிடிச்சி கூட நடந்துட்டு இருக்கோம். இதுக்காக சோர்வில் இதே சோர்வில் ஒன்றும் இல்லை, தோக்கடிது மக்கள் தானே, மக்களுக்காக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சோர்வில் ஒன்றுமே இல்லை, திருப்பி மக்களுக்காக போராட்டிகிட்டே இருப்போம். அவ்வளோதான். நாங்கள் என்றைக்கா ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் எங்கள் கைக்கு வரும், அன்றைக்கி எங்களால் எல்லாம் முடிஞ்ச எல்லாமே நாங்கள் பண்ணி தருவோம் மக்களுக்கு. நன்றி. இப்போ நீங்கள் எங்கள் ஊடகத்தின் மூலமாக ஒரு கேள்வி மக்களை கேட்குறீங்க, ஏங்க இந்த ஒரு காரணத்துக்காக வச்சும் நீங்கள் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்கியிருக்கலாம்ல, ஏன் ஆக்கலை? இப்போ வந்து விஜய் அவர்லாம் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு காரணம் மக்கள்கிட்ட சொல்லி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த இயற்கை வளங்களை மட்டும், இந்த இயற்கைக்காக மட்டும் எல்லா கதையும் விட்ருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் விட்ருங்க. இந்த இயற்கைக்காவது மட்டுமாவது, இந்த இயற்கை வந்து ஒரு சுத்தமான காற்று, சுத்தமான நீர், சுத்தமான ஒரு உணவு, இதுக்காகவாவது அவரை வந்து ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல. அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் நான் பேசுகிறதுக்கு என்ன நீங்கள் ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்போ ரொம்ப அழுதேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர் கூட இல்லை, இதை பற்றி பேசாமல் போய் நீ ஓட்டு போடுறீங்க. யார் பேசியிருக்கா இது வரைக்கும் யார் பேசியிருக்கா சொல்லுங்கள்? யாருமே பேசலை. அப்போ இது மாதிரி பேசுனதுக்காவது இனி வருங்காலத்தில் திருந்தி இந்த ஓட்டுகளை வீணாக்காத. இந்த ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாரும் இந்த சமூகம் அறியும். ஆனால் இந்த கட்டமைப்பை வச்சு இந்த ஓட்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி நம்மளை மாதிரி சீமான் அண்ணன் மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை கையெடுத்துக்கணும். இந்த முதல்வராக சீமான் அவர்கள் ஆயிருக்கலாங்க, இந்த ஒரு காரணத்துக்காச்சும் அவர் முதல்வர் ஆயிருக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம். என்ன காரணம்? ஃபஸ்ட்டு அரசியல் தெளிவு. அவங்க பேசுகிறத வந்து எந்த அரசியலாலும் பேச முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிறது வந்து காடு மலைன்னு நம்ம அடுத்த ஒரு 40 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இதை வந்து விஜய் அரசியலுக்கு வந்தாலுமே இந்த அளவுக்கு யோசித்து பண்ணுற அளவுக்கு அரசியல் நாலேஜ் கிடையாது, யாருக்குமே கிடையாது, எந்த அரசியல்வாதிக்கும். இவங்க வந்து சீமானவங்க ஆள் மனசில் பதிஞ்சு அதை ஒரு கற்பனையாக சித்தரித்து நம்ம வாழை மரத்துலேருந்து சீலை தயாரிக்கிறது, அப்புறம் பார்க்க மாட்டேதுங்கிறது, ஏரி குளங்களை தூர்வாடுறது, எல்லா மதுக்கடையும் மூடுறது, விவசாயி அதிகப்படுத்துறது, இது மாதிரி ப்ராக்டிக்கலாக ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு விவசாய அரசு பணி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதிக பேர் ஆடு மாடு மேய்ப்பாங்க. அப்போ வேலைக்கு நிறைய பேர் வரும்போது பால் வளம் இதெல்லாம் உயரும், நம்ம நாடு முன்னேறும். அப்புறம் தண்ணி பற்றாக்குறை. இப்போயே தருமபுரியில் வந்து கிணத்துக்களை வந்து மோட்ரு லாரி நிறையா தண்ணி வாங்கி கிணத்துக்குள்ளே ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இவங்க வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து
வளர்ச்சி திட்டமாக கொண்டு வராங்களே தவிர்த்து பொருளாதாரம் எத்தனை வருஷம் ஆனாலும் மனுஷனுக்கு சாப்பாடு வேணும், அதை வந்து கொண்டு போகிறதில்ல. இந்த அரசியல் தெளிவு சீமான் அவங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது போக ஈழத்தில் இருக்கிற நடந்ததை வந்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது அதோட வெளிப்பாடுகள் யார் யார் தப்பு பண்ணாங்கங்கிறத கொண்டு வர முடியும். நிலையான ஆட்சி நிற்கும். போலீஸ்காரங்களை சட்டக்கலரை மாற்றினா தான் நமக்கு மக்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி லஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சீமானவர்கள் வந்திருக்கலாம். அடுத்த 31 வருவாங்க. ஏன்னா அதுக்கே இப்போ நான் என் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், பிடிக்காமல் இருக்கிறனால என்ன நன்மைகள், பிடிக்கிறனால என்ன தீமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து மாதத்துக்கு ஒரு கொள்கை கிராமம் ஃபுல்லாக போய் கொண்டு போய் சேர்க்கணும். மாதத்துக்கு ஒரு ஃப்ளெக்ஸு மாதம், அப்போ எல்லா கொள்கைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒரு ஃப்ளெக்ஸு வச்சு கொள்கையை மட்டும் கொண்டு போய் கிராமப்புறங்கள்லாம் சேர்த்து அடுத்த 31 வந்து கண்டிப்பாக என் தொகுதியில் இருக்கிற பழனி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்கள நான் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறதுக்காக பெருசாக நான் இன்னும் உழைப்பேன் அப்படிங்கிறது. நன்றி நன்றி நன்றி. ஒரு காரணத்துக்காச்சும் இந்த மனுஷனை நீங்கள் முதல்வராக ஆக்கியிருக்கலாமே, ஏன் விட்டீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி மக்கள்கிட்ட கேட்கணும். என்ன காரணம் சொல்றீங்க? ஒரு காரணம்னு சொல்ல போனால் அவர் வந்தாருன்னா பூர்ண மது விலக்குன்னு சொன்னார். இங்கே இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ் என்ன சொன்னாங்கன்னா மது விலக்கு நல்லா எங்கள் குடும்பத்தில் இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சு சொன்னாங்க. ஏன் இப்போ விடுங்க, ஒரு 3 நாள் முன்னாடி என்னோட சொந்தக்கார பையனை ஒருத்தன் குடிச்சிட்டு சூசைட் பண்ணிட்டான். நீங்கள் சொல்லலாம் சூசைட் பண்ணிட்டா அது அவனோட தப்பு தானே நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவனுக்கு அந்த மைண்டு போகிறதுக்கான காரணம் எங்கே இருக்குது? ஆல்கஹால் உள்ள போனால் அந்த பிரச்சனையே வருது. அப்படின்ற போது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க மொத்த லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மது கடையை மூடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு போய்ட்டு இன்னொருத்தவங்களை போய் ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி தான் இப்போ வேறு திரை கவர்ச்சிக்காக அவங்கள பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து இதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். ஒரே மது கடையில் சொன்னார், அதனால மூடி இருக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு சிறந்த ஒரு எப்படி சொல்கிறது, பெண்களுக்கு ரொம்ப ஒரு ரோப் கொடுத்தாரு. நீங்கள் நான் வந்தேன்னா வந்து லேடிஸ் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க, கை வச்சா ஃபஸ்ட்டு அவனை சாவடிச்சிட்டு தான் அடுத்தது என்னோடய பொண்ணையை அடக்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒன்று மது, ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. ரெண்டு சொன்னார். ரெண்டுக்காகவாச்சும் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாம். சீமான் அவர்கள் வந்துட்டு ரொம்ப முன்வைக்கிற கருத்தில் வந்துட்டு மருத்துவம் இங்கே இருக்கிற ஏழைகளுக்குலேருந்து பணக்கார வரைக்கும் எல்லாத்துக்கும் சமமாகவும் தரமாக. இப்போ இங்கே கேட்பாங்க, ஸ்டாலின் இங்கே ஹாஸ்பிட்டலில் திறந்தாங்க, எடப்பாடி இங்கே இத்தனை கல்லூரி கொண்டு வந்தாங்க, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் யாருமே தரமாக கொண்டு வந்திருக்காங்களா? நான் பெரம்பலூர், எங்கள் அப்பா இங்கே நான் அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு இங்கே சென்னைக்கு நான் வருவேன். அப்போது அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும், இங்கே வர்றதுக்கான செலவு ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஆடு மாடுகள் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு பாதிப்பாக இருந்தது. அதனால் சீமான் அவர் முன்வைக்கிறது வந்துட்டு கிராமப்புறங்கள்லேயும் மருத்துவம் வந்துட்டு ரொம்ப தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வச்சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது நான் என்னோடய அனுபவத்தில் அது எனக்கு பர்சனலாகவும் ஏற்றுக்கிட்டதுனால கண்டிப்பாக சீமான் வந்தால் மருத்துவம் கண்டிப்பாக தரமாக இலவசமாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் சீமான் வரணும்னு நான் ஏற்றுக்கிறேன். அந்த அரசியலை பார்த்திங்கன்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், மனிதர்களுக்கான மட்டும் அரசியல் கிடையாது, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். இதில் அது எல்லாமே அடங்கிடும். அது இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் தமிழ் தேசியம் நிச்சயமாக வெல்லும். அண்ணன் சொல்கிற மாதிரி போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும். நன்றி நன்றி நன்றி.